ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் வந்து தள்ள பார்த்தாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, அவர் வந்து திடீர்னு மதுரை கிளம்புறாரு அப்படின்னு. மதுரைக்கு ஏன்டா இந்த டைமில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, நன்றி சொல்ல போகிறாரா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, முருகர் கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னோன்னே, ஆக்சுவலி இந்த முருகரும் தமிழ்நாடு அரசியலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறுனே சொல்லலாம். எல்லா இடங்கள்லையுமே அரசியல் ரீதியாக பார்க்கும்போது முருகரும் இந்த வேலும் வந்து தொண்டு தொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படி வரும் போகும். ரீசெண்டாக வந்து சீமான் அவர்கள் அதை கையில் எடுத்து என் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்தார். அவர் பயங்கரமாக வந்துட்டு என்ன சொல்கிறது, அவர் முப்பாட்டன், அவர் நீங்கள் கடவுளாக பார்க்காதீங்க முப்பாட்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் மேலே இப்படி ஒரு சாயத்தை பூச ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னும் போது, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நம்ம ஈஸியாக போயினா இப்போ எல்லா கோயிலும் மாதிரி வந்துட்டு யதார்த்தமாக போயிட்டு வந்துட முடியாது. சில விஷயங்கள் இருக்குது. ஷர்ட்டை வந்து கழட்டிடணும், ஒரு துண்டு மாதிரி போட்டுக்கணும், உள்ளே போய் சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி வழக்கங்கள் நிறையா இருக்குது. அதை வந்து நீங்கள் சொல்ல மாதிரி கிறிஸ்தவராக இருந்தாலுமே அதை ஃபாலோ பண்ணி விஜய் போய் உள்ளே போய் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வராரு. இது வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயோ நடக்க முடியாது, நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இது பண்ண முடியாதுன்ற மாதிரி விஷயத்த பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு சிறுடி சாய்பாபா இருக்கார் இல்லையா, அங்கே வேற போகிறாராம். எனக்கு என்னடா இது வரையும் ஆன்மீக பயணமாக போயிடுவாரோ, எனக்கு தெரிஞ்சு அடுத்து வேளாங்கண்ணி போவார்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து விஜய் அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுவுமே கிட்டத்தட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியான விஷயங்களை தான் வந்து விஜய் பண்ணுற மாதிரி தெரியுது.